Hello guys, welcome back to Asif Vlogs. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சோம்பேறி சிக்கன் கிரேவி. அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர். பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், சிக்கனை வந்து க்ளீன் பண்ணுவோம். சிக்கனை வந்து நம்ம எப்போயுமே யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அல்லியம் சிக்கன். இது வந்து 900 கிராம் வந்து பார்த்திங்கன்னா 15 ரியால் சவுதியில். ஃப்ரெஷ் சிக்கன் தான், வித் ஸ்கின்னோடு வரும். நம்ம அந்த ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கனை வாஷ் பண்ணுவோம். வாஷ் பண்ணி அதை வந்துட்டு அப்படியே நல்லா வாஷ் பண்ணணும் ஒரு 3-4 தண்ணியில். ஓகே, நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். தயிர் ஆட் பண்ணியாச்சு. தயிருக்கு அப்புறம் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். அடுத்து வந்து டர்மரிக் பவுடர், அடுத்து கொரியாண்டர் பவுடர், ஜீரகத்தூள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெஜிடபிள்ஸ்லாம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து இது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு ஒரு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துருவோம். கையில் அப்படியே சும்மா நல்லா ஒரு ஜென்டலாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு சைடு கேப்பில் கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணுறோம், நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி இந்த சிக்கனையும் வந்து நல்லா வந்து மேரினேட் பண்ணணும். நல்லா மேரினேட் ஆனால் தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு மிக்ஸ் பண்ணால் போதும். மிக்ஸ் பண்ணி இதோட வந்து கொஞ்சம் லைட்டாக என்ன பண்ணுறோம், நம்ம ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். ஆயில் கொஞ்சம் சேர்த்து அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் ஆச்சி சிக்கன் மசாலா கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணுவோம். அது கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு, நல்ல ஒரு அரோமாவை கொடுக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு குக்கரில் வந்து என்ன பண்ணுறோம், நீங்கள் இந்த நார்மல் ஏதாச்சும் ஒரு ஃப்ரைங் பேன் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. எண்ணெய் ஆட் பண்ணுறோம். ஸ்பைசஸ், அதுக்கடுத்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறோம். அதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் வந்து எடுத்து இதிலே உள்ளே போட்டுக்கலாம். இதில் போட்டுட்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள், மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த சிக்கனை எல்லாத்தையும் தூக்கி இதில் உள்ளே இறக்கிடுவோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு சின்ன மிக்ஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதக்கணும், அதை வதக்கணும், எந்த ஒரு இதுவும் இல்லை. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அப்படியே வச்சுட்டு ஒரு மூடியை போடுறோம். மூடியை போட்டுட்டு அப்படியே விட்டுடுறோம். இது சிக்கனுக்கு வந்து விசில் தேவையில்லை, நம்ம ஜஸ்ட்டு ஒரு மூடியை மட்டும் போட்டால் போதும். ஓகே, கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக சிக்கன், சோம்பேறி சிக்கன் இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு எப்படி வேறு லெவல் ஸ்ட்ரக்சரில் அப்படியே கொதிக்குது பாருங்கள், வேறு லெவல் கலர். இது நம்ம நார்மலாக செஞ்சாலே இந்த கலர் வருமானு தெரியல. ஓகே, இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு சோம்பேறி சிக்கன். ஸோ நீங்கள் எந்த ஒரு ஆனியன் வதக்கணும், தக்காளி வதக்கணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசம் போகிற வரைக்கும் கிண்டணும், இது போல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட ஃபைனல் லுக்கு பாருங்கள், ஒரு கார்னிஷ்லாம் போட்டுட்டு அப்படியே வேறு லெவலில் கொதிச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை வந்து நீங்கள் பதிவு செய்யலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல் டிஃப்ரெண்ட்டான டிப்ஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். ஸோ நாங்கள் எல்லாம் சாப்பிட ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிட உட்காரலாம். இதோட வந்து லைட்டாக கொஞ்சம் ஆனியன் ரைத்தா சைடில் ரெடி பண்ணி வச்சுட்டு பிளேட்டில் அப்படியே சைடில் மாங்காய்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி தம்பி வந்து சிக்கனை எடுத்து வைப்பாப்புல பிளேட்டில் ஒரு லெக் பீஸ் தூக்கி வைக்கிறாப்புல பாருங்கள். சும்மா அப்படி தான் இருந்துச்சு. பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி டெம்ப்ட் ஆகுது. ஸோ ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு புது டிஷ்ஷில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.